இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணேஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை குன்றத்தூர் பல்லாவரம் சாலையில் 200க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு வீடுகளை இடித்து அகற்றிய அதிகாரிகள். மாற்று இடம் தரக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் இடையே கடும் மோதல். நாற்காலிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்ததால் பெரும் பரபரப்பு. கோவை அருகே காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்த பரிதாபம். தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை. சின்ன வெங்காயத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஏற்றுமதி அதிகரிப்பால் விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தகவல். திருத்தணியில் காணாமல் போன 20 அடி மழைநீர் வடிகால்வாய். வழக்கறிஞரின் புகாரால் ஆடிப்போன அதிகாரிகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னை குன்றத்தூர் பல்லாவரம் சாலையில் ஆக்கிரமிப்பு வீடுகள் இடித்து அகற்றப்படுவதை அடுத்து மாற்று இடம் வழங்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையின் முக்கிய நுழைவாயிலாக விளங்கும் குன்றத்தூரை மையப்படுத்தி ஸ்ரீபெரும்புதூர், சென்னை தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தினம்தோறும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் சாலை குறுகியதாக இருப்பதாலும் இருபுறமும் ஆக்கிரமிப்பு வீடுகள் உள்ளதாலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், ஏவா வேலு ஆகியோர் தலைமையில் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சாலைகளின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை விரிவாக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குன்றத்தூர் அடுத்த கரைமாநகர் பகுதியில் சாலையின் இருபுறங்களிலும் உள்ள வீடுகள், கடைகள், கிறிஸ்துவ தேவாலயங்கள் என ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை இடித்து அகற்றும் பணி நடைபெற்று வரும் நிலையில் கட்டிடப் பொருட்கள் சாலையின் இருபுறங்களிலும் குவியல் குவியலாக கிடப்பது அப்பகுதியில் பூகம்பம் ஏற்பட்டது போல காட்சியளித்து வருகிறது. அனுப்பி உங்களுக்கு பட்டாவா ரெடி பண்ணி கொடுக்க முடியும். என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதுபடி அந்த இடத்துல ஆதார் கார்டு பண்ணி கொடுப்பாங்க. இதனையடுத்து மாற்று இடம் வழங்க கோரி அதிகாரிகளை முற்றுகையிட்ட அப்பகுதி மக்கள் அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்ட நிலையில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிய காட்சிகள் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குத்தாலம் பேருந்து நிலையம் அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான மன்மத ஈஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் தனியார் பேக்கரி ஒன்றின் இடம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து இதுகுறித்து நீதிமன்ற உத்தரவின்படி ஆர்டிஓ விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் ராணி தலைமையில் ஆலய செயல் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பிரச்சினைக்குரிய கடையை சீல் வைக்க முயற்சி செய்தனர். அப்போது அங்கிருந்த அடிமனை பயனாளிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் இந்த பிரச்சினை தொடர்பாக ஆர்டிஓ விசாரணையில் இருக்கும் பொழுது எப்படி சீல் வைக்கலாம் என்று அதிகாரிகளை சுற்றி வளைத்து கேள்வி எழுப்பினர்.
இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதோடு தொடர்ந்து அங்கு இருந்த நாற்காலிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்து ரகளையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இந்து சமய அறநிலையத்துறையினருக்கு எதிராக போராட்டத்தில் களம் இறங்கிய வியாபாரிகள் கடைகளை அடைத்து சாலை மறியலில் ஈடுபட்டதோடு இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் வாகனத்தையும் முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அறநிலையத்துறைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய வியாபாரிகள் ஆணையர் வாகனத்தில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் இருப்பதாக குற்றம் சாட்டினர். இதனையடுத்து தாக்குதலில் காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தகவலறிந்து வந்த போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தால் குத்தாலம் பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பெரும் பரபரப்பு காணப்பட்டது. 50 வருஷமா இங்கே இருக்கக்கூடிய மன்மதேஸ்வரர் கோயில் சார்பாக வாடகை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் இது வரைக்கும் வாடகையை கொடுத்துட்டு இருக்கார், நிலுவை இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கார். இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த இடம் முக்கால்வாசி நத்தம்ஜாரி அரசு புறம்போக்கு, மீதி இடம் தனியார் பட்டா, இதுதான் இருக்குது. இன்றைக்கி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் என்ற பெயரில் ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் கையில் ஆயுதங்களோடு அந்த கடைக்கு முன்னாடி இன்றைக்கி எவிக்ஷன் சொன்னாங்க. நாங்கள் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அங்கெல்லாம் இருக்கோங்க. இது எதையுமே காதில் வாங்காமல் இந்த அதிகாரிகள் ரவுடிகளை மட்டும் அழைச்சிட்டு பொதுமக்களை தாக்குவது, சங்க நிர்வாகிகளை தாக்குவது, கடை உரிமையாளர்களை தாக்குவது, சேரெல்லாம் போட்டு உடைச்சி கண்ணாடியை உடைச்சி ரவுடிங்க சார் பொறுக்கிங்க பண்ணுறாங்க அதிகாரிகள் பெயரில். கோவையில் நீர்வீழ்ச்சி அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலுவாம்பட்டி அருகே உள்ள பூலுவப்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் அபிமன்யு என்பவர் ஆலாந்துறையில் கருடன் கிஃப்ட் ஷாப் மற்றும் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று இரவு நேரத்தில் ரசிபுரத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் வைதேகி நீர்வீழ்ச்சி செல்லும் வழியில் உள்ள தோட்டத்திற்கு தங்குவதற்காக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது இருவரும் நரசிபுரம் வைதேகி சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று இருவரையும் விரட்டி வந்த நிலையில் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். இருப்பினும் ஆக்ரோஷத்துடன் ஓடிவந்த யானை சுரேஷ் அபிமன்யுவை தாக்கி துரத்தி சென்று தாக்கியதில் அவரது தலை மற்றும் இடுப்பில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலுவாம்பட்டி வனத்துறை ஊழியர்கள் சுரேஷ் அபிமன்யுவை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சுரேஷ் அபிமன்யு ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்த நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுவதால் சின்ன வெங்காயத்தின் விலை படிப்படியாக உயரும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் தமிழகத்தில் 2வது மிகப்பெரிய ஒருங்கிணைந்த வெங்காய மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து கொள்முதல் செய்யப்படும் சின்ன வெங்காயம் தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அதிக அளவில் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் இந்த சந்தைக்கு மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்து பல்லாரி என்று கூறப்படும் பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டு இங்கு விற்பனையாகி வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது உடுமலை, பல்லடம், அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்படும் ஜண்டா என்று அழைக்கப்படும் நாட்டு வெங்காயம் விற்பனைக்கு கொண்டுவரப்படும் நிலையில் அவைகள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளுக்கு கப்பல் மற்றும் விமானம் மூலம் இங்குள்ள சந்தையில் இருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதனால் கடந்த மாதம் கிலோ 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விலை போன சின்ன வெங்காயம் தற்பொழுது கிலோ 45 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை விற்பனையாகி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஏற்றுமதி அதிகரிப்பால் சின்ன வெங்காயத்தின் விலை படிப்படியாக உயரும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளதை அடுத்து விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 20 அடி அகலம் கொண்ட மழைநீர் வடிகால்வாயை காணவில்லை என்று வழக்கறிஞர் ஒருவர் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி நகராட்சியில் சித்தூர் சாலையில் மலை மீது அமைந்துள்ள ஏரிக்கரைக்கு செல்லக்கூடிய 20 அடி அகலம் கொண்ட கால்வாயினை ஆக்கிரமிப்பாளர்கள் கட்டிடங்கள் கட்டி ஆக்கிரமித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருத்தணி வட்டாட்சியர் மலர்விழியிடம் புகார் அளித்துள்ள வழக்கறிஞர் சிவசங்கர் என்பவர்
சினிமா படபாணியில் காணாமல் போன கால்வாயை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். இதுகுறித்து தெரிவித்துள்ள அவர், வடிகால் ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் திருத்தணியில் 10க்கும் மேற்பட்ட கால்வாய் காணவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி சித்தூர் சாலையில் வந்து காவாய் மலையிலேருந்து வருது. அந்த காவாய் பைபாஸ் ஏரிக்கு இப்போ உள்ளே போய் சேரணும். அந்த இடத்துல மேலே வீடு கட்டியிருக்கான்னு நான் ஒரு மனு கொடுத்துருக்கேன் தாசில்தார்கிட்ட. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. ரொம்ப மெத்தமாக இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல. இது சம்மந்தமாக அரசு நடவடிக்கை எடுத்து செய்யலைன்னு சொன்னாக்கா நான் இது பொதுநல வழக்காக நான் ஹைகோர்ட்டில் நான் போடுவேன். சினிமா பாணியில் சொல்கிற மாதிரி கடந்த காணுங்கிற மாதிரி கால்வாயை காணுன்ற மாதிரி தான் இதுவாக இருக்குது. இதனால் நான் அரசுக்கு ஒரு கோரிக்கை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சாலையின் குறுக்கே பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அரசு போக்குவரத்துக்கு சொந்தமான பேருந்துகள் சாலைகளில் பழுதாகி நிற்பதும், பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகள் பாதியில் நின்ற பேருந்தை தள்ளி செல்வதும் தமிழகத்தில் தினம்தோறும் நடக்கும் பரிதாபமான சம்பவங்களில் ஒன்றாகிவிட்டது. இதன் தொடர்ச்சியாக விக்கிரவாண்டியில் இருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பன்ருட்டி பேருந்து நிலையம் வெளியே உள்ள முக்கியமான சாலையின் குறுக்கே பழுதாகி நின்றது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து ஊழியர்கள் பேருந்தை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் பேருந்தை சரி செய்ய முயற்சி தோல்வியடைந்த நிலையில் வேறு வழியில்லாமல் பயணிகளும் பொதுமக்களும் தலைவிதியே என்று கீழிறங்கி பேருந்தை பின்புறமாக தள்ளி ஓரங்கட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உடலில் சேற்றை பூசிக்கொண்டு வீதிகளில் உலா வந்து வினோத வழிபாட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் சிறுவர்கள் தங்களது உடல் முழுவதும் சேற்றை பூசிக்கொண்டு கைகளில் வேப்பிலையை ஏந்தியவாறு பொது கண்மாயில் இருந்து தொடங்கி கிராமம் முழுவதும் சுற்றி வந்து இறுதியாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கிராம உட்புற சாலைகளை உடனடியாக சீரமைத்து தரக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருவிளையாட்டம் கடைவீதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தின் போது திருவிளையாட்டம் ஊராட்சியில் அனைத்து கிராம உட்புற சாலைகளையும் உடனடியாக சீரமைத்திட கோரியும் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்நிலையில் மறியல் போராட்டத்தால் செம்பனார் கோவிலில் இருந்து காரைக்கால் செல்லக்கூடிய சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மத்திய மாநில அரசுகளே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வரதராஜ பெருமாள் மோகினி அவதாரத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். இதனையொட்டி
நீல சட்டையும் வெண்ணிற பட்டு உடுத்தியும் வைர வைடூரிய திருவாபரணங்கள் அணிந்தும் தங்க கிளியோடு மோகினி அவதார திருக்கோலத்தில் காட்சியளித்த பெருமாள் தன் அழகை தானே கண்ணாடியில் பார்த்து ரசித்தபடி தங்க பல்லக்கில் உலா வந்தார். அப்பொழுது வழியெங்கும் கூடியிருந்த பக்தர்கள் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். ஆனைமலை புலிகள் காப்பகம் பகுதியில் 2ஆம் கட்டமாக தாவர உண்ணிகள் கணக்கெடுப்பு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொள்ளாச்சி வனசரக பகுதிக்கு உட்பட்ட மணியன் சோலை வனப்பகுதியில் 3 நாட்கள் மாமிச உண்ணிகள் மற்றும் 3 நாட்கள் தாவர உண்ணிகள் கணக்கெடுக்கப்பட்டு வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து 3 நாட்களுக்கு புலிகள் கணக்கெடுப்பு முடிந்த நிலையில் தாவர உண்ணிகள் கணக்கெடுப்பில் யானைகள், மான், காட்டெருமை உள்ளிட்ட விலங்குகளின் எச்சங்கள், நகக்கீறல்கள் மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட கேமராக்கள் மூலம் மலைகளில் தென்படும் விலங்குகள் குறித்து பதிவு செய்யப்பட்டது. சென்னை ஆவடி அருகே மின்சாரம் தாக்கி மயில் இறந்து போன சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பருத்திப்பட்டு பகுதியில் மின்சாரம் தாக்கி பெண் மயில் இறந்து போனது குறித்து தகவல் அறிந்து வந்த சென்னை வேளச்சேரி வேட்டை தடுப்பு வனத்துறை அதிகாரிகள் இறந்த மயிலின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்கு எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் மயில் மின்சாரம் தாக்கி இறந்தது குறித்து பல்வேறு கோணத்தில் ஆவடி போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குழந்தையை கடிக்க வந்த நாயை சுட்டுக்கொள்ள முயன்று தலைமறைவாக இருந்தவரை போலீசார் கைது செய்தனர். பட்டணம் பகுதியைச் சேர்ந்த வினோத், தேவி தம்பதியரின் குழந்தையை தெருநாய் கடிக்க வந்த நிலையில் ஆத்திரமடைந்த வினோத் தான் வைத்திருந்த ஏர்கன் எனப்படும் துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ள முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த காட்சிகள் வெளியான நிலையில் தலைமறைவான வினோத்தை கைது செய்த காவல்துறையினர் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகள் வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகாசியில் இருந்து திருவில்லிபுத்தூர் செல்லும் சாட்சியார்புரம் சாலையில் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தற்பொழுது இருப்பு பாதைக்கு மேலே அமையும் பாலத்திற்காக தலா 40 டன் எடை கொண்ட 5 இரும்பு தளவாடங்கள் ராட்சத கிரேன் மூலமாக பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் இதுவரை 70% நிறைவு பெற்றுள்ள நிலையில் வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் 100% பணிகள் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பெட்ரோல் பங்க் ஊழியராக பணியாற்றி வரும் பெண் ஊழியர் ஒருவர் சர்வதேச அளவில் பளுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஐயம்பாளையம் பகுதியில் வசித்து வரும் ஜெயஸ்ரீ என்பவர் திருமணமான நிலையில் அங்குள்ள பெட்ரோல் பங்கில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவர் தாய்லாந்து நாட்டில் சர்வதேச அளவில் பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு 320 கிலோ எடையை தூக்கி தங்கப்பதக்கத்தை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதற்கு பலரும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. உடையாப்பட்டியில் உள்ள தூய பனிமாதா ஆலயம் முன்பு உள்ள திடலில் வாடிவாசல் அமைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 700 ஜல்லிக்கட்டு காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க மோதிரம், வெள்ளி காசுகள், கட்டில் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பரிசுகள் வழங்கப்பட்டது.